மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 28/7. இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டும் எக்ஸ்பைரி. மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன், ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதுவே நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட்டாக ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ரொம்ப இல்லை, ரொம்ப சின்ன ஒரு கேப் டவுன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து சின்ன கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும், ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நிஃப்டியில் இருக்கிறத பார்த்தா மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் அப் டவுன் மூவ் ஆகி அகைன் வந்து அப்சைடு போகிற மாதிரி காமிக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து அந்த மாதிரி இல்லை. பேங்க் நிஃப்டியில் வந்து கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நேற்றையோட க்ளோவர் வந்து உடச்சி அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி போயிட்டு அகைன் வந்து மார்க்கெட்டு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸ் காமிக்குது, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கன்ஃபியூஷனில் தான் இருக்குது இன்றைக்கும். ஸோ பார்க்கலாம், நம்மளுக்கான ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 9:15 ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகின பிறகு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால கண்டிப்பாக பயங்கரமான ஒரு வாலடைல் இருக்கும். அதாவது மேலே கீழே போகிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. மணி பார்த்திங்கன்னா 9:15 ஆயிடுச்சு. மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வைக்கிது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்மளுக்கான என்ட்ரி கரெக்டான என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே நல்லா டவுன் சைடு கேண்டிலாக கொடுக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா க்ரீன் வச்சு திரும்ப ரெட் கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட் கேண்டில் எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சென்செக்ஸ் வந்து ஃபுல்லாக ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு க்ரீனாக வைக்கிது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ஐ திங்க் கால் சைடு வந்து என்ட்ரி எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து கால் சைடு வந்து ஐயோ 300 900 கால். ஸோ நான் வந்து இப்போ கால் சைடு என்ட்ரி ஆகிட்டேன். பார்க்கலாம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50%, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேண்டிலோட இந்த 50% தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இதை தாண்டி வந்து மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம், ஓகேங்களா. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லைனா இன்றைக்கான ட்ரேடு லாஸ் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்து க்ளோசிங்கில் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது. ஸோ சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னாலே ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். நம்மளுக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்விங் நம்மளுக்கு கிடச்சின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விங் வந்து நம்ம ட்ரையல் வந்து பண்ணி கொண்டு போகலாம், ஓகேங்களா. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். சரியான மூமெண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1800-900 ரூபா பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ நான் இதிலேயே க்ளோஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா ரிவர்சல் ஆச்சுன்னா சடனாக ரிவர்சல் ஆகும். ஸோ எக்ஸ்பீரிங்கிறதுனால நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே,
1500 பக்கம் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேலே போகும், ஆனால் ரிவர்சல் வந்துட்டு போகும். ஸோ அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். சரி, இருந்தாலும் நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட்டை வந்து மார்க்கெட் தந்துட்டு, ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கம் ப்ராஃபிட் வந்துட்டு அகைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பொறுமையாக இருக்கலாம். ஆனால் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், எக்ஸ்பைரி டேட் வகைக்கு வந்து நம்ம வந்து வருதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்தோ அதே அளவுக்கு லாஸையும் வந்து கொடுக்கறதுக்கு மார்க்கெட் வந்து தயங்காது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடைச்ச உடனே நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துடுறது நல்லது. ஸோ இன்றைக்கி ஒரு 1360 வந்து ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 1360 ஒரு 100 நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் போச்சுன்னு சொன்னாலும் ஒரு 1300 கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே நம்மளுக்கான ட்ரேடை வந்து ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம வந்து மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுறது நல்லது. ஸோ நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்க ஆதரவு கொடுங்க. நம்மளோட ட்ரேடிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம், எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோம், நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்களும் மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ண முடியும். நான் வந்து லாபம் பெருசாக நீங்கள் லாபம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலை, சர்வே பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு சர்வே பண்ணுறது, கேபிட்டலைசேஷனை வந்து காப்பாற்றுறதுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நாள் போக போக, வருஷங்கள் போக போக நம்மளுக்கான கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து நல்லாவே வந்துடும். மார்க்கெட்டில் எந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பொறுமையும் கால அவகாசமும் தான் ரொம்ப தேவை. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் சர்வே பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும், டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.